டெஸ்ட் மேட்ச் போரிங்னு எவன்டா சொன்னது? என்ன சொல்றதே தெரியலங்க. ஆக்சுவலா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, விராட் கோலி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. என்னடா பண்ண போறாங்க இங்கிலாந்துல போய் இந்த கில்லு கேப்டன் ஆகி கௌதம் கம்பீர் தலைமையில இந்த டீம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு நிறைய நெகட்டிவ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் அப்படின்னா நான் கண்டிப்பா இதை தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியும் ஒண்ணு இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாலே அவங்கள கப்பாலேயே போய் கப்புன்னு அடிச்சாங்க. அது ஒண்ணு இருக்குது. அதை விட எனக்கு இது பெஸ்டா தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 டெஸ்ட் மேட்ச்மே நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும். என்னதான் நம்ம இந்த சீரியஸை டிரா பண்ணியிருந்தாலும் இந்த சீரியஸை நம்ம வின் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அந்த ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீரியஸை நம்ம வின் பண்ணிருக்கோம். இப்போ ஒன்றும் குறைச்சில்லைங்க. அவ்வளவுதான்டா. ரூட்டும் ஹாரி ப்ரோக்கும் போட்டானுங்க பார்ட்னர்ஷிப்பை, முடிஞ்சிச்சுரா அப்படின்னு நினைச்சோம். ஓகே நேத்தே முடிச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சோம். எப்படியோ அவுட் ஆக்கி எப்படியோ உள்ள வந்து சரி இன்னைக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் 25 ரன் அடிச்சு போடுவானுங்க அப்படின்னு நினைச்சா நம்ம ஆளுகளை என்ன பவுலிங் அப்பா டே இந்த டீமை வச்சுக்கிட்டு இங்கிலாந்துல என்னடா எங்க வேணா போய் அடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தது இந்த டெஸ்ட் மேட்ச். பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், T20 வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்த ஃபீலை விட வேற லெவல் ஃபீலா இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லியா வளருங்க, சிராஜ். என்ன ஆலியா நீ, என்ன மாதிரி ஆலியா நீ எல்லாம். உன்னை பத்தி என்ன பேசுறேன்னே தெரியல. ஒன் ஆஃப் த டாப்பியா நீலாம். இந்த சீரியஸ் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னாங்க, ஆனா இது உன்னோட சீரியஸ்யா. சத்தியமா சொல்றேன், இந்த டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராபி அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு இல்லைங்க ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸுக்குமே ஞாபகம் வருது கண்டிப்பா இந்த சிராஜா தான் இருப்பாரு. ஒரு காலத்துல இந்த ஆளை ஓட்டாத ஓட்டமே இல்லை. இப்ப அந்த ஆளு இந்தியாவை தூக்கி நிக்க வச்சுட்டு இருக்கான். அது இங்கிலாந்துல போய் டெஸ்ட் மேட்ச் போரிங்னு எவன்டா சொன்னது? போய் இந்த 5 டெஸ்ட் மேட்சை நீ ஹைலைட்டை கூட பாடுறா.